ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருந்துச்சு. ஸோ நிஃப்டி 181 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 24,457 பாயிண்ட்ஸு. சென்செக்ஸ் 80,845 பாயிண்ட்ஸ், 597 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 52,695 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 586 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. நிஃப்டி ஐடி 207 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 43,754 பாயிண்ட்ஸில் இருந்துச்சு. ஸோ ஓவராலாட்டு மார்க்கெட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்துச்சு. ஸோ நேற்று மார்க்கெட்டில் டிஏஎஸ் வந்து நெட் பையஸாக இருந்தாங்க. இன்றைக்கி எஃப்ஐஎஸ் வந்து 3,664 கோடிக்கு நெட் பையஸாக இருக்கிறாங்க. டிஏஎஸ் வந்து 250 கோடிக்கு நெட் செல்லஸாக இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் 3,200 கோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மணப்புரம் ஃபினான்ஸ் எடுத்து பார்த்தேன். ஸோ இன்றைக்கி 5% ஏற்றிருக்காங்க. 164 ரூபாய் இருந்துச்சு. இந்த ஸ்டாக்கில் பெரிய அளவில் நியூஸ் பேஸில் ஏறலை, பட் ஆக்சுவலி ஃபண்டமெண்டல் பேஸ் தான் ஏறி இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ ஆக்சுவலி ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராக் ஆகி கீழே போன ஸ்டாக்கு. ஏன்னா அவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் அகேன்ஸ்ட் அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மேபி அதுவும் கூடிய வரையில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிவைவ் பண்ணி அவங்க வந்து மீட் எடுத்துருவாங்க. ஸோ ஆக்சுவலி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டாக்கு எகேனும் இறங்க சான்சஸ் இருக்குது. அதனால ஸ்லோவாகவே மணப்புரம் ஃபினான்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. இறங்குது எனக்கு ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகுது, எனி டவுன் ட்ரெண்ட் வராது அப்படின்னு சொல்லி பல்க் பையிங் பண்ணி மாட்டிக்காதீங்க. இதான் என்னோட கருத்து. ஸ்லோ ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க மணப்புரம் ஃபினான்ஸில். செக்டார் வைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெக்னாலஜி செக்டார் 4% மேலே காலி. சர்வீஸ், கன்சியூமர், ரியாலிட்டி இந்த 4 செக்டாருமே இன்றைக்கி நெகட்டிவ்ல வந்துச்சு. சிமெண்ட் செக்டார் கண்டினியூஸாக 2 days நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பிஎஸ்யூ பேங்க், பேங்கிங், எனர்ஜி, பிஎஸ்சி, மெட்டல், இன்ஃப்ரா, மீடியா, ஆட்டோ, ஃபினான்ஸ், ஃபார்மா இந்த செக்டார் எல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ரியாலிட்டி, கன்சியூமர், சர்வீஸ், டெக்னாலஜி இந்த 4 செக்டாருமே நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோ. ஆக்சுவலி இன்றைக்கி அந்த விப்ரோ போனஸுக்கான ரெக்கார்ட் டேட் இன்னைக்கு தான், ஆக்சுவலி டிசம்பர் 3 ஸோ இந்த இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஏஞ்சலன் ஆப்பில் கூட வந்து அது 50% நெகட்டிவ், அந்த ஸ்டாக் ப்ரைஸ் டவுன் ஆகுனது மாதிரி காட்டுது. அப்படி இல்லை, போனஸ் ஷேர்னா இப்போ 1:1 அந்த ரேஷியோவில் கொடுக்குறாங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட 500 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா 250 ரூபாய்ட்டு உடையும். அந்த ஸ்டாக் வந்து 250 ரூபாய்ட்டு குறையும். அடுத்தது உங்களுக்கு 250 ரூபாயில் இன்னொரு ஸ்டாக் கிடைக்கும். அதான் போனஸ். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, 500 ரூபா இருக்குது ஷேரு, இன்னொரு 500 ரூபாய்க்கு இன்னொரு ஃப்ரீ ஷேர் கிடைக்கும். அப்படி கிடையாது. ஸோ விப்ரோ லாஸ்ட் மார்க்கெட்டில் 585 சம்திங்கில் இருந்தாங்க, இப்போ 291 இருக்குது. ஸோ விப்ரோ நான் இப்போ கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்கிறீங்க. ஸோ வேல்யூஷனில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸ்டாக்கோட ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா 2 பிரிச்சிருக்காங்க. அதனால இப்போதைக்கு விப்ரோவில் வெயிட் பண்ணுறது தான் ஒரே வழி. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. விப்ரோட ஸ்டாக் ப்ரைஸ் 50% கீழே விழுந்திருக்கு, அதனால இப்போ உள்ளே போகலாமா அப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. போனஸுக்கான ரெக்கார்ட் டேட் அதனால குறைச்சிருக்காங்க பாதிக்கு பாதி. இன்னொரு ஃப்ரீ ஷேர் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். இதான் விப்ரோ பொறுத்த வரைக்கும் அப்டேட். யாருமே விப்ரோ போட்டு குழப்பிடாதீங்க. விப்ரோ இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இவங்க நெட்ஸ்கோப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து சர்வீஸ் எட்ஜ் லீடர் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. செக்யூர் ஆசஸ் சர்வீஸ் எட்ஜ் லீடர் அந்த பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து இவங்க விப்ரோ வந்து விப்ரோட சைபர் டிரான்ஸ்ஃபார்ம் அந்த சர்வீஸ் மூலமாட்டு இவங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சம்மந்தமாட்டு தான் விப்ரோவும் இந்த நெட்ஸ்கோப் அப்படிங்கிற கம்பெனியும் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ மோராடி இது வந்து விப்ரோவில் வந்து ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் கிடையாது, என்னோட ஒப்பீனியனில் சொல்கிறேன். ஏன்னா கண்டினியூஸ் லாஸ் மேக்கிங் கம்பெனி. ஸோ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பயங்கரமாக அடி விழுந்த கதெல்லாம் உண்டு. ஸோ இப்போ வந்து மீண்டு வராங்க, பட் ஸ்டாக் ப்ரைஸ் மீண்டு வருது, பட் இட்ஸ் அ லாஸ் மேக்கிங் தான். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கே தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. பேடிஎம் லாஸ்ட் 6 months 140% ரேலியாக இருக்குது இந்த ஸ்டாக்கு. 140 times ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இவங்களோட 52 week லோ 310 ரூபா, அதுலேருந்து இப்போ 902 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ஹைனி பார்க்கும்போது 952 ரூபா. ஸோ என்ன கேட்டால் இந்த ஸ்டாக் வச்சுருக்கவங்க ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ என்ன கேட்டால் இதிலலாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லதுங்கிறதா என்னோட கருத்து. பட் நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன், உங்களுக்கு வேறு ஒப்பீனியன் இருக்கும், அதுபடி நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. இது வந்து பேடிஎம் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட்டு. ஓஎன்ஜிசி அவங்களோட சப்சிடரி ஓபாலில் வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 95.69% ஸ்டேக் வந்து அவங்களோட சப்சிடரியில் வந்து இப்போ டோட்டலாக அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்டேக்கை ஹைக் பண்ணதுக்கப்புறம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 4,906 கோடிக்கு ரைட்ஸ் இஷ்யூவும் வரப்போகிறோன்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து ஒரு ஷேருக்கு 490 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ வச்சு இந்த ரைட்ஸ் இஷ்யூ வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓஎன்ஜிசி அதாவது ஓபாலுங்கிறது அவங்களோட பெட்ரோ அடிஷன்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த பெட்ரோ கெமிக்கல் செக்மெண்டோட பிஸ்னஸ் அவங்களோட சப்சிடரியாக வச்சுருக்காங்க. இப்போ அதில் வந்து அவங்க ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. கூடிய விரைவில் 100% ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது இல்லாமல் இவங்களோட ஃபினான்ஷியல் 24 ஓபாலோட டேன் ஓவர் பார்க்கும்போது 14,323 கோடி ரூபாயா இருக்குது. இந்த அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியோட போர்டு வந்து
செப்டம்பர் 25 அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியோட ஓபால் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 3.5% பாசிட்டிவ் 4704 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி அவங்களோட ஹைனி பார்க்கும்போது உச்சோனி பார்க்கும்போது 5860 ரூபா வரைக்கும் போயிட்டு அதுலேருந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடி வாங்கிச்சு. குறிப்பாட்டு இந்த மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ், கொச்சின் ஷிப்யார்ட், ஜிஆர்எஸ் இந்த மாதிரிப்பட்ட டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு உச்சத்தை தொட்டுட்டு கீழே வந்தாங்க. இப்போ மறுபடியும் மீண்டும் மேலே வராங்க. ஆனால் இதில் என்ன ஒரு கவனிக்க வேண்டியிருக்குன்னா இந்த மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் வந்து ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 1:2 அந்த ரேஷியோவில் 1:2 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்டே டிசம்பர் 7 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்ட்டு மாற்றுறாங்க. ஸோ இதான் அந்த ஸ்டாக் ஸ்பிட்டு. ஸோ ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27 ஃப்ரைடே அதுக்கான ரெக்கார்ட் டேட்டாட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஜி மோட்டார்ஸோட எம்ஜி சைபர்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 38 மினிட்ஸில் வந்து 80% சார்ஜ் ஆகிடும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த காரோட ப்ரைஸ் கேட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் தலை சுத்தம். பேர் வந்து சைபர்ஸ்டர் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸு பார்க்கும்போது 65 லட்சத்துலேருந்து 70 லட்சத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எம்ஜி மோட்டார்ஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சைபர்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் காரை வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ மோராட்டு ப்ரைஸ் 65 lakhs to 70 lakhs அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வக்கிராங்கி லிமிடெட் அந்த ஸ்டாக்கோட வந்து இங்கே ஒரு 5% அப்பர் சர்க்யூட் அடிச்சு நின்றுச்சு. ஸோ அதுக்கு ரீசன் பார்க்கும்போது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. பேன் இந்தியா பேசிஸில் பேங்கிங் சர்வீஸ் இவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வக்கிரங்கி அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் ஃபினான்ஷியல் கம்பெனியாக இருக்கிறாங்க. குறிப்பாட்டு 14,000 பேங்கிங் பிசி பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. 4th largest ஏடிஎம் ஆப்ரேட்டராக இருக்கிறாங்க. ரூரல் இந்தியாவில் வந்து 6,000 ப்ளஸ் ஏடிஎம்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் வக்கிரங்கி இந்தியா லிமிடெடும் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. பேங்கிங் சர்வீஸ் வந்து பேன் இந்தியா பேஸில் ஆஃபர் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிகோ வந்து மஹேந்திரா எலக்ட்ரிக்கை வந்து டெல்லி ஹைகோர்ட்டுக்கு இப்போ ஒரு கேஸில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மஹேந்திரா ரீசனில் வந்து BE60 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் காரை வந்து நியூ காரை வந்து February 2025 நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இண்டிகோ என்ன சொல்கிறாங்கன்னா இண்டிகோவோட அந்த ஐட்டாங்கிறாங்க IATA அதோட கோடும் 6C அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ இவங்க வந்து பிராண்டிங் யூஸ் பண்ணுறது வந்து சரிப்பட்டு வராது. ஆக்சுவலி அந்த 6C அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டா அதாவது இண்டிகோவோட IATAவோட இன்னொரு பிராண்டாட்ட அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதனால மஹேந்திரா வந்து இந்த 6C அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நியூ எலக்ட்ரிக் காரில் ஆட் பண்ணியிருக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ மஹேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா எலக்ட்ரிக் ஆட்டோமொபைல் லிமிடெட் அது வந்து மஹேந்திராவோட சப்சிடரி தான். அது மூலம் மட்டும் இப்போ அந்த அவங்களோட SUV போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா அந்த BE60 அப்படிங்கிற பிராண்டு வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க மஹேந்திரா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இதில் வந்து மோதல் போக்கை கடைபிடிக்காமல் ஒரு சுகமான போக்கை வந்து பேசி முடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மஹேந்திரா மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து இண்டிகோவோட ஐட்டா பிராண்டோட 6C அப்படிங்கிற ஒரு பிராண்டும் அதில் இருக்கிறதுனால கேஸ் போட்டிருக்காங்க. மோராட் இது வந்து மஹேந்திரா இண்டிகோவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3602 கோடி பண்ணியிருக்காங்க. லாசஸ் 5% குறைச்சிருக்காங்க. 657 கோடியிலேருந்து 625 கோடியாக குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் முந்தின குவார்ட்டரில் அவங்களோட ரெவன்யூ 3222 கோடியாக இருந்துச்சு. லாசஸ் 611 கோடியாக இருந்துச்சு. ஓவராலாட்டு இந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட லாசஸும் ரெவன்யூவும் சரி ரெண்டுமே அதிகம் தான் ஆயிருக்கு. ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்காங்க. லாஸஸும் இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறது ஸ்விக்கி IPO நான் அவாய்ட் பண்ணுது. இப்போதைக்கு ஸ்விக்கியில் ஃப்ரெஷ் என்ட்ரி எல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. Q2 ஃபினான்ஷியல் 25 அவங்களோட மந்த்லி டிரான்சாக்டிங் யூசர்ஸ் பார்க்கும்போது ஆக்சுவலி டோட்டல் யூசர் பேஸ் 17.1 மில்லியனாக இருக்குது. க்ரோத் 7% குவார்டர் பேசிஸ்லையும் 19% இயர் பேசிஸ்லையும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோராட் வந்து ஸ்விக்கி கொடுத்த அப்டேட்டு. நேற்று என்ன சொல்லியிருந்தாங்க 10 minutes ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்மை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 400 சிட்டிஸுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது ஒரு அப்டேட்டு. ஃபினான்ஷியல் 25 நாங்கள் ப்ராஃபிட்டபிளுக்கு மாறிடும் அப்படின்னும் சொல்லி இவங்க ஸ்விக்கி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி இன்னொரு அப்டேட்டும் கொடுக்குறாங்க. இவங்க வந்து ரைட் இஷ்யூ மூலமாட்டு ஒரு 1500 கோடி வந்து ஸ்கூட்ஸி அப்படிங்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்கூட்ஸிங்கிறது ஸ்விக்கியோட இன்னொரு கம்பெனி நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு லாகிஸ்டிக் செக்மெண்ட்டில் இருக்குது. அவங்களோட அந்த டார்க் ரூம் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
டார்க் ஸ்டோர் கவுண்ட்னு சொல்கிறாங்க. அதை அதிகரிக்கிறதுக்கு இந்த 1600 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஸ்விக்கி கம்பெனியில் வந்து ஓவரால் அப்டேட்ஸு. ஆர்விஎன்எலுக்கு 187 கோடி ஒர்த்துள்ள ஒரு ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேட்டு வந்து இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு ஆர்விஎன்எல்கிட்ட. இது வந்து ஆர்விஎன்எலுக்கு வந்து பாசிட்டிவ் அப்டேட். இவங்க கண்டினியூஸாக ஆர்டர் வின் பண்ணுறாங்க. பட் ஸ்டாக்ல தான் நமக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவார் வந்து அவங்களோட எலக்ட்ரிக் காரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இன்னும் லான்ச் பண்ணல. பட் அதோட மாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜாகுவார் காரு. ஸோ இது எலக்ட்ரிக் காரு பார்க்கவே சும்மா நச்சுன்னு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூகேல தான் மேனுஃபேக்சர் பண்ணது. ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ஜாகுவார் வந்து அவங்களோட லோகோவே மாற்றிருந்தாங்க. பட் அது பெரிய அளவில் வந்து நல்லா இல்லை. முன்னாடி இருந்த லோகோ தான் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் HL டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த காம் டெக்னாலஜி குரூப் HP அந்த கம்பெனியில் வந்து ஹெல்வெட் பேக்வர்ட் என்டர்பிரைசஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி குரூப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில அசட்ஸை வந்து இவங்க அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து டெலிகாம் சர்வீசஸில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சில அசட்ஸை வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. இது வந்து HL டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. IEX வந்து அவங்களோட நவம்பர் அப்டேட் சொல்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி ட்ரேடிங் வால்யூம் 15.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9689 மில்லியன் யூனிட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஹையர் டிமாண்ட் இருந்ததுனால அந்த வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி அவங்களோட அந்த DAM ப்ரைஸ் அது வந்து 17.3% இயர் ஆன் பேசிஸில் ட்ராப் ஆயிருக்கு. RTM ப்ரைஸும் 13.4% இயர் ஆன் பேசிஸில் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் NBCC அவங்களுக்கு டெல்லியில் ஒரு ஒர்க் ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து NBCC கொடுத்த அப்டேட்டு. பெங்களாதேஷ் வந்து என்ன இப்போ சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து வின்டர் சீசன் போயிட்டுருக்கு. அதனால அதானி குழுமம் தான் பெங்களாதேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பவர் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அங்கே வந்து வின்டர் போகிறதுனால நீங்கள் வந்து பவர் வந்து ரெடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணுங்க அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து அதானி பவருக்கு வந்து $844 மில்லியன் டியூ வந்து வச்சுருக்காங்க பெங்களாதேஷ். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பவர் டீலை வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை என்கொயரி பண்ணுங்கள், அதில் கரெக்டாக எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போதைக்கு அதானி பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.